நாம் ஜெயம் கொள்வதற்கு பரிசுத்த ஆவி தேவை. நம்ம எப்படி ஜெபிச்சாலும், நம்ம மன்றாடி ஜெபிச்சாலும், நம்மளுடைய ஜெபத்தை அவருடைய கரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போவது யாருன்னா பரிசுத்த ஆவி. அவர் நமக்குள்ள வாசமாய் இருப்பது எதற்கான அடையாளம்னா, தேவன் தங்கக்கூடிய ஆலயமாய் நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். அவருடைய சத்தம் நமக்குள்ள இடைப்பட்டு கொண்டே இருக்குன்னா நாம் பரிசுத்தர்களாக இருக்கிறோம் என்பதை என்ன பண்ணோம், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் வீணாய் போகாது. கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன், வந்த நீங்கள் யாவரும் நீங்கள் பண்ணுகிற ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபங்களாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவருடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பார். மனிதனுடைய கரத்தை நீங்கள் ஒரு நாளும் நம்பாமல் இந்த காலை வேளையில சபைக்கு நம்பி, தேவனுடைய சமூகத்தை நம்பி உள்ள அமர்ந்திருக்கிற உங்க மேல தேவனுடைய கரம் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதை நீங்கள் சாட்சியாய் வருகிற நாட்கள் அறிக்கை செய்வீர்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். மைக்ல வாசிங்க யாராலும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாய். நல்லா கவனிங்க. கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்குள்ள நம்ம படுகிற ஒரு பிரயாசம் என்ன ஆகாது, விருதுவாய் போகாது. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரோட சபையில வந்து நான் கதறேன், எனக்கு எதுவும் மாற்றங்கள் இல்லை. நிச்சயமாய் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நேரத்துல அறுவடை செய்வீங்க. படிங்கம்மா. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். நல்லா கவனிங்க. ஜபத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். நடக்குமா நடக்காதா, இந்த காரியம் நமக்கு வாய்க்குமா வாய்க்காதுன்னு கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் உறுதியாய் ஜெபிக்கிற ஜபம் மிக மிக அவசியம். படிங்க. அசையாதவர்களாயும். நல்லா கவனிங்க. அசையாமல் 30 வருஷம் மரியாதை என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. அவங்களோட ஜபத்துல அவங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுன்ற விஷயத்துல துளி கூட அவங்க என்ன பண்ணல, ஜபத்தை நிறுத்தவே இல்லை. படிக்கணும். கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நல்லா கவனிங்க. நம்ம சபைக்கு வருகிறோம், ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம். ஆனா நேற்று இருந்தது போல இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஜபம் அநேக நேரம் கேட்கப்படாம போவதுக்கான காரணம், நம்ம என்னைக்கோ பெற்று அதே அபிஷேகத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், போய்கிட்டே இருக்கிறோம். அநேக நேரம் எனக்கும் சில நேரம் அந்த அபிஷேகம் உள்ளே இறங்கும் போது அந்த சீசன் எனக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அந்த அபிஷேகம் அந்த ஒரு நாள் மாத்திரம் தான். அடுத்த நாள் புதிய அபிஷேகத்திற்கு நீங்க நாட வேண்டியது மிக மிக அவசியம். அனுதினமும் ஜெபத்துல நீங்கள் பெருகுவீர்களானால் உங்க பிள்ளைகள் முழுமையா ரட்சிக்கப்படுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சபைக்குள்ள வந்ததுனால உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது, ஜெபம் பண்ணதுனால உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது. இன்னைக்கு யாருக்கிட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்குன்னா தாய்மார்கிட்ட தான். ஏன்னா மரியாள் தான் ஜெபிச்சாங்க, மரியாள் தான் கதறினாங்க. இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிற எல்லாரையும் நான் மரியாளாய் சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிக்காக அனுதினமும் விழித்திருந்து ஜெபிக்கிற நபர்களா என்ன பண்ணுங்க, இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு முதலாவது தேவை பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி அவங்க வாழ்க்கையில இருக்கும்னா அவங்க முன்னாடி இருக்கிற தடைகளை அவர் என்ன பண்ணுவாரு, விலக்கி போடுவார். அநேக நேரம் அந்த தடைகளை நீங்க ஜபத்தினால என்ன பண்றீங்க, விலக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், உங்க பிள்ளைகளோட மேல இருக்கிற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தடைகளை என்ன பண்ணும், நிர்மூலமாக்கணும். உங்க பிள்ளைங்க நான் ஜெபிக்கிறேம்மா, நான் ஜெபிக்கிறேன்பான்னு சொல்லுகிற இடத்துல என்ன பண்ணும், வைக்கணும். இந்த காலை வேளையில நான் ஒரு காரியம் சொல்றேன். நம்மளோட குடும்பத்தை பிசாசானவன் எந்த இடத்துல இடிக்கிறான்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இச்சை. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம குடும்பம் ஆசீர்வாத பாதையை விட்டு தள்ளி போவதற்கான காரணம் இச்சை. ஜபம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்குள்ள ஜபம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்குள்ள உபவாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சபைக்கு வந்திருப்போம், டைமுக்கு வந்திருப்போம், எல்லாம் வந்திருப்போம். ஆசீர்வாதத்துக்கான தடை. நீங்க அம்மாவா இந்த இடத்த நீங்க நோக்கி பார்க்கணும். அதுவும் ஆண் பிள்ளை வச்சிருப்பீங்க, பெண் பிள்ளை வச்சிருப்பீங்களா, நீங்க ஜெபிச்சு கொண்டு இருப்பீங்க, உங்க பிள்ளை தவறு பண்ணி கொண்டு இருப்போம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை யார் மேல வைக்கிறார்னா சிம்சோன் மேல வைக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை, ஏன் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் மாறும். இச்சை என்பது அநேக காரியம். நான் பேச பேச உங்களுக்கு புரியும். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். மைக்கில் வாசிங்க. 16வது அதிகாரம் 20வது வசனம்.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். நல்லா கவனிங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். பரிசுத்த ஆவியை உடைய ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி தன்னை விட்டு வெளியே போகும்போது அவனால என்ன பண்ண முடியாது? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கா இல்லையான்றத நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அவன் தூங்கி எழுந்திருக்கிறான், பெலிஸ்தர்கள் சுத்தி நிக்கிறாங்க, அதே உடம்பு இருக்கு, அதே சரீரம் இருக்கு, கையை மடக்கினா அதே பலன் இருக்கு, தனக்கு உண்டானது எல்லாமே அந்த சரீரத்துல அப்படியே இருக்கு. ஆனா கர்த்தர் அவனோட என்ன பண்ணல. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம குடும்பத்துல நம்ம இப்படிப்பட்ட பாதைகள்ல தான் என்ன பண்ணிடுறோம், கடந்து போயிடும். இன்னைக்கு பிரச்சனை வருது, போராட்டங்கள் வருதுன்னா நீங்க அமர்ந்திருந்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். படிங்க வசனத்தை படிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். புரியுதா? எப்பயும் போல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது தான் எதிர்க்கும் போது அவன் தோத்து போகும். நீங்க ஆண்டவர் போன பிறகு எப்பயும் போல வெளியே இறங்கி போனீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பன். நம்ம ஃபேமிலியில நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் நம்ம இல்லைங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு ஆள். நீங்க யோசிச்சு பாருங்க, படகு புயல்ல காத்துல என்ன பண்ணி தத்தளிக்குது. யார் படகுக்குள்ள இருக்கிறா? யோனானால அங்க உள்ள இருக்கிற எல்லாருக்குமே என்னது பிரச்சனை. இன்னைக்கு உங்க குடும்பத்தை முழுவதுமாய் ரட்சிப்புகளை நடத்துவது தாய்மார்கிட்ட தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்கள் ஜீவனோடு இருக்கிற காலம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களை கணக்கு வைப்பார். ஏன்னா அவர் உங்களை நம்பிதான் உங்க பிள்ளை உங்ககிட்ட கொடுத்தார். நீங்க ஆண்னு நீங்க சொல்லலாம், நான் ஒரு ஆழமா அது சொல்றேன், கர்ப்பத்தின் கனியை சுமக்கும்படி அவர் யார்கிட்ட கொடுத்தார்? பெண்ணை நம்பினாருங்க. அநேக பேர் சொல்லுவாங்க பெண் வந்து வேஸ்ட்டு, பெண் வந்து ஊழியத்துல கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சந்ததிகளை பெருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் யார்கிட்ட கொடுத்தாரு? பெண்கள் கிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு உங்க வயிற்றுல நீங்க கர்ப்பம் தரித்த ஒவ்வொரு பிள்ளையும் உங்க கணவனை நம்பி அவர் கொடுக்கலங்க, உங்களை நம்பி தான் கொடுத்தார். உங்களை நம்பி மாத்திரம் தான் கொடுத்தார். என் பிள்ளையை நீங்க ஒழுங்கா வளர்ப்ப, என் பிள்ளையை பரிசுத்தத்துக்கு நேராக வளர்ப்ப. சிம்சோன் பாருங்க, எப்பயும் போல இறங்கி வெளியே போறோம். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம குடும்பத்துல எப்பயும் போல நம்ம ஜெபம் பண்றோம், எப்பயும் போல உபவாசம் இருக்கிறோம், எப்பயும் போல காரியங்களை செய்கிறோம். ஆனா அடி வாங்க போது நம்ம அந்த அடி பட்ட பிறகும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சில நேரம் உணர மாட்டோம். இந்த வாரம் நான் பண்ணுகிற பிரசங்கங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும், தெளிவா புரியும். தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய அந்த பரிசுத்த ஆவி தன்னிடம் அற்பமா இருந்ததுனால, யாருக்கிட்ட அற்பமா இருந்துச்சு? இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். புதிதான ஆசீர்வாதத்து மேல என்ன போகுது, கவனம் போகுது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பரிசுத்தவான்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சிம்சோன் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் விக்டரி. ஜெயத்தை மட்டுமே அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உள்ள இருந்த பரிசுத்தாவின் மகத்துவத்தை என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். உலகத்தின் இச்சை, இந்த காலை வேளையில சொல்றேன், இச்சை என்றால் பெண் விஷயம் மாத்திரம் இல்லைங்க. ஏன் நம்ம தேவனுடன் செலவிடுகிற நேரத்தை நீங்க குறைச்சிக்கிட்டா கூட அது இச்சை இல்லாத. ஸ்லீப்பிங், தூங்குவது. நான் சொல்றேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருந்தால் தயவு செய்து உங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஒரு 7 மணிக்கு மேல தூங்க கூடாது. தூக்கத்தின் ஆவி உங்க குடும்பத்திற்குள்ள இருக்குன்னா அது இச்சைக்கு சமம். சோம்பேறித்தன ஆவி, அது என்ன ஆவி? சோம்பேறித்தன ஆவி. ஆண்டவர் கொடுத்த காரியங்களை ரெட்டிப்பாக்க வேண்டியது யாரோட கடமைனா நம்மளோட கடமை. உங்ககிட்ட ஒரு 50,000 பணம் கொடுக்குறாருன்னா அதை ரெட்டிப்பாக்க வேண்டியது யாரோட கடமை? தூங்கக்கூடாதுங்க. வேலை இல்லையா, லீவா, செபிக்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. குடும்பமாய் சேர்ந்து செபிக்க, தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளை செபிக்க என்ன பண்ணுங்க, தூண்டுங்க. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. விரும்பி என்ன பண்ணாதான்? இன்னைக்கு நல்லா கவனிங்க, சோம்பேறித்தனம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஜெபிப்பீங்க, நீங்க உபவாசம் இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் கூட ஜெபிப்பாங்க, உங்க பிள்ளைகள் கூட நல்ல காரியங்களை செய்வாங்க, வேத வாசிப்புலாம் இருக்கும். ஆனா அந்த தூங்குற ஆவி இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள அதிகாலையில தூங்குற ஆவி, அந்த வீட்டை தன்னுடைய ரூம் சுத்தமா இருக்கணும். அந்த காலையில சொல்றேன், ஏன் ஆண்டவர் அடிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்க கதறுவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, கதறுவீங்க, அப்பா எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. ஆனா காலைல 10 மணிக்கு தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், எழுந்திருப்போம். 11 மணிக்கு எழுந்திருப்போம். படிங்கம்மா,
ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நல்லா கவனிங்க, யாரு புஷ்டி ஆவாங்க? ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். நான் ஏன் இதை உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன்னா, அம்மா உங்ககிட்ட தான் என்ன பண்ணுது இருக்கு. ஒரு பிள்ளை அதிகமாய் பார்த்து நேசித்து வளரக்கூடிய ஒரு ஆள் அம்மா. இல்லை சில நேரம் அப்பாவை பார்த்தும் இருக்குது, நான் அப்படி தவறாக சொல்லலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா தகப்பன்மார்கள் அநேக நேரம் வேலைக்கு என்ன பண்ணிடுறாங்க, வெளியே போயிடறாங்க. நீங்கள் பிள்ளைங்களோட கஷ்டத்தை சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிள்ளை படிக்கிறானா வேலைக்கு போகிறானா இதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர உள்ளான மனுஷனை பார்க்க வேண்டியது தாயோட கடமை. ஏன்னா உங்களை நம்பி தான் 10 மாதம் உங்கள் வயிற்றில் சுமக்க அவர் என்ன பண்ணார், கொடுத்தார். அப்படியே நீங்கள் பார்த்துக்க மறந்துட்டு அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது தனக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு, நல்லா கவனிங்க, சிம்சோனை வேடிக்கை காட்டும்படி இஸ்ரவேலுக்கே ஒரே ஒரு ஆள் அபிஷேகம் பெற்றவர். பெலிஸ்தியர்கள் தனி ஒரு மனிதனாய் பார்த்து நடுங்கப்பட்ட ஒரு மனுஷன். பெலிஸ்தியருக்கு முன்பாக சிம்சோன் போய் நின்னானா மற்ற பேர் என்ன பண்ணுவாங்க, கிட்ட கூட வர தைரியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வேடிக்கை பொருளாய் ஆனதுக்கான காரணம் தேவன் கொடுத்த அந்த முதல் ஆசீர்வாதமாகிய தேவனுடைய பிரசனத்தை அற்பமாயிட்டான். இது பயங்கரமான சாபங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்சத்திற்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். இப்ப நம்ம பிள்ளைகளால இருக்க முடியும். அவங்க எதை பார்க்குறாங்கன்னா அடுத்த காரியத்து மேல கண்ணோக்கமாய் பார்க்கிறாங்களே தவிர இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது அப்பத்தை என்ன பண்றாங்க, விட்டு விடுறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஆனது. பைபிள் நம்ம படிக்கிறோம், நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். ஒரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து படிச்சீங்கன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவா இருக்கு. அவனை எந்த இடத்துல போய் நிக்க வச்சிட்டாங்கன்னா கண்ணை பிடுங்கி மொத்த பேருக்கும் ஜோக்கர் ஆகிட்டார். அவன் தான், வேற யாருமே கிடையாது. அவன் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கான காரணம் யாரு, அவங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. அவன் இச்சைக்கு பின்பாக. இன்னைக்கு நான் சொல்றேன், சோம்பேறித்தனம் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாது. தூக்கத்தின் ஆவி இருக்கவே இருக்கக்கூடாது. ஒரு 50 வயசுக்கு மேலே தூங்குறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. வாலிப பிள்ளை தூங்குச்சுன்னா சொல்லுங்க, தூங்காதப்பா, என்ன பண்ணாது, தூங்காத. தூங்குறது எதை காமிக்குதுன்னா தேவனை விட எனக்கு தூக்கம் என்னது முக்கியம். 27வது வசனம் வாசிங்க. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். புரியுதா? 3000 பேரு என்ன பண்றாங்க, அவனை வச்சு சிரிக்கிறாங்க. ஆனா அவன் மேல வச்ச அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், ஒரு ராஜாக்கு வைக்க வேண்டிய அபிஷேகத்தை தாயின் கருவில் அவன் உருவாகும் போதே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் ராஜாவா இருக்க வேண்டியது. அவன் தாவீது மெட்டீரியல். யாருக்கு தெரியும் தெரியல, பைபிள் படிச்சா நல்லா தெரியும். தாவீதோட மெட்டீரியல். அவன் தாவீதுக்கு முன்பாக வந்த ஒரு ராஜ்யத்துவ ஒரு மெட்டீரியல். ஆனா எப்படி இழந்து போய் நிற்கிறான். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, பிசாசு எப்படி உங்க பிள்ளைங்களுக்கிட்ட நெருங்குவான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 41:39 41:39. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது என்பதையும் தேவன் இதை சீக்கிரம் வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போகும். 41:39. நல்லா கவனிங்க, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, ராஜா யோசேப்பை நோக்கி ஒரு காரியம் சொல்றாரு. இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜா என்ன பண்றாரு, ஒரு கிரெடிட்ஸை கொடுக்குறாரு. யாருக்கு, யோசேப்புக்கு கொடுக்குறாரு. நல்ல வசனத்தை ஆழமா நீங்க உள்ள போய் படிச்சா மாத்திரம் இந்த ரகசியங்கள்லாம் உங்களுக்கு புரியும். படிங்கம்மா. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஞானமும் உள்ள வேறு ஒருவரும் இல்லை. விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு எவனும் இல்லை. இப்போ உங்க பிள்ளைகள் சில காரியங்களை செய்யும் போது அநேகர் எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணுவாங்க, நீ சூப்பரா பண்ணிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, நீ சூப்பரா பண்ணிட்ட, நீ நல்லா படிச்சு என்ன பண்ணிட்ட, நல்ல வேலைக்கு வந்துட்டு. இந்த காரியங்கள் அவங்களை நோக்கி வர வர அவங்களோட இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும், நான் தான் ஏதோ என்ன பண்ணிட்டேன். இன்னைக்கு பிசாசு எவ்வளோ தந்திரமா
யோசேப்புக்கு முன்பாக சொல்லுது பாருங்க, நீ புத்திசாலி, நீ ஞானம் உள்ளவன், நீ தகுதி உள்ளவன், இந்த நடத்த உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனால் அதே ராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வசனத்தை டக்குன்னு படிக்கிறதுனால அது ஏதோ ஒரு சபையில் மொத்தமாக நடந்த விஷயம் நினைக்கிறீங்க. 38வது வசனம் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, இது கவனிங்க, இது சபையில் இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வசனம். தனிப்பட்ட முறையில் தான் கூட இருந்த ஜனத்துக்கு என்ன பண்ணுறான்? யோசேப்பு நிற்கிறான், ஆனால் அவர் பேசுறது யோசேப்புக்கு என்ன பண்ணாது? கேட்காது. அவர் தன் ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறாரு, யோசேப்பை போல தகுதி உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் எகிப்தில் என்ன பண்ணுறாங்க? நிறையா பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தான் யாருமே இல்லை. பஞ்சகாலத்தை மேற்கொள்ளுகிற ஞானம் யோசேப்பை விட அதிக பேர் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அந்த 7 நாள் பஞ்சத்தை எப்படி ஜெயிக்கணுன்றது ராஜாவுக்கு என்ன பண்ணணும் தெரியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜான்ற ஒரு முட்டாளாய் என்ன பண்ண முடியாது, எகிப்தை ஆள முடியாது. எகிப்து தான் முதல்ல வல்லரசு ஆன நாடு. அதோட ராஜா அவ்வளோ முட்டாளாக இருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொப்பனத்தை சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு 7 நாள் என்னது? 7 வருஷம் ஆசீர்வாதம், அடுத்த 7 வருஷம் பஞ்சம். நீங்கள் நானுமே என்ன பண்ணுவோம்? உட்காந்து தானியங்களை சேர்த்து வச்சு அந்த காரியத்தை பண்ணிவிடுவோம். இப்போ ஹஸ்பண்டுக்கு 7 மாதம் சம்பளம் இருக்குது, 7 மாதம் சம்பளம் இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறீங்க? எடுத்து சேர்த்து வச்சிருவீங்க. யோசேப்புக்கு அங்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானம்லாம் இல்லை. பிசாசு எவ்வளோ சூழ்ச்சியாக ஒரு வாலிபன்கிட்ட பேசணும் பாருங்க. தான் கூட இருக்கிற அறிவாளிங்களுக்கிட்ட, புத்திசாலிங்களுக்கிட்ட, இந்த பிளாக் மேஜிக் செய்கிறவங்க கிட்ட சொல்கிறார். தன்னோடு இருக்கிற ஜனத்துக்கிட்ட சொல்கிறார். படிங்கம்மா. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல். கேளுங்க, அவன் என்ன மனுஷன்? தேவ ஆவி பெற்ற மனுஷன். ராஜாவுக்கு தெரிஞ்சது, ஞானவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என் கூட. ஏன் நானே ஞானவான் தான். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்ன பண்ணல, என் கூட யாருமே இல்லை. இதை யோசேப்புக்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. அவன் சொல்லும் போது எப்படி சொன்னான்? ஞானம், புத்தி. இப்படி தான் அநேக நேரம் நம்ம பிள்ளைகளை சூழ்ச்சியில் பிசாசு என்ன பண்ணுது? வீழ்த்துது. எதிர்க்கில் இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகளை யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிப்பாங்க. நியாயமான வார்த்தைகளை பேசி அபித்தோப்பேல் எப்படி தாவீதை ஓட விட்டானோ அது போல் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஞானமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அவ்வளோ பெரிய ராஜா பாருங்கள் எவ்வளோ தந்திரமாக பேசுகிறீங்க. நம்ம வசனம் படிக்கும்போது இது எல்லாமே யோசேப்புக்கு எதிர்க்கில் பேசுறதுன்னு நினைக்கிறோம். இல்லை, திரும்பி சைலண்ட்டாக சொல்கிறார். எல்லாரும் பக்கத்தில் அவங்களாம் கேட்குறாங்க, ஏன் ராஜா அவனை தூக்கி மந்திரியாக வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் திரும்பி சொல்கிறாரு, அவன்கிட்ட என்ன இருக்குது? தேவ ஆவி இருக்குது. இன்னைக்கு தேவ ஆவி யோசேப்போடு இருப்பது யோசேப்பே அறியும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. சிம்சோன் வெளியே போகும்போது புரியல, யோசேப்புக்கு தேவ ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணல தெரியல. ஏன்னா ஜெயிலேருந்து கைதியாக என்ன பண்ணுறான்? நிற்கிறான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவன் என்ன ஆக்க போகிறாரு? மந்திரி ஆக்க போகிறான். ஏன்னா மந்திரியை ஆக்குன பிறகு வேணா அவன் இருதயம் சொல்லும், தேவ ஆவி எனக்குள்ள பரிபூர்ணமாக இருக்குன்ற உணர்வு வரும். ஜெயிலேருந்து கைதியாக நிற்கும் போதே ராஜா சொல்கிறார், இவன் மேலே என்ன இருக்குது? தேவ ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 4-5. நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனோ என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற நல்லா கவனிங்க. தாவீது ஒரு விஷயத்தை கேட்கிறாருங்க. நீங்க பைபிளை நீங்க ப்ராப்பரா வாசிச்சீங்கன்னா இந்த வாரம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதிக முறை பரிசுத்த ஆவியை இழந்து போன ஒரு நபர் யாருன்னா தாவீது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1 முறை 2 முறை 3 முறை இல்லை, பல முறை பரிசுத்த ஆவியை இழந்து போனவர் யாரு? தாவீது. ஆனா பல முறையும் அதை திருப்பி பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனா யார்? தாவீது. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை வந்தா ஏதோ ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு நம்ம சொல்லிப்போம். ஏன்னா சில வசனங்கள் அப்படி இருக்கு, ஆண்டவர் பாடுகளுக்குள்ள நம்மளை நடத்துவார். ஆனா தாவீதுக்கு பாடுன்னு ஒரு விஷயம் வந்தாலே தாய் தெளிவாயிடுவான், எனக்குள்ள யாரும் இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ள இருக்கிற நீங்க இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் ஏன் இதை உங்களுக்கு நான் போதிக்கிறேன்னா, நான் சொல்ல முடியாது உங்க கஷ்ட காலத்துல நான் என்ன பண்ண முடியாது. சிஸ்டர் நீங்க ஆண்டர் விட்டு தூரம் போயிட்டீங்க, பிரதர் நீங்க ஆண்டர் விட்டு தூரம் போயிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தாவீது ஒரு முறை கூட தனக்கு சோதனைன்னு அவன் எண்ணவே இல்லை. நான் பண்ண தவறுல தான் இது என்ன பண்ணுது நடக்குதுன்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா இருந்த ஒரு தேவ மனுஷனா தாவீது. இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது புரியும். இந்த ராஜாவுக்கு முன்னாடி பைத்தியக்கார மாதிரி நடிக்கும் போது அவனோட எண்ணங்கள் இயக்கங்கள்லாம் யார் மேல இருந்துச்சுன்னா, சவுல் தன்னை ராஜாவா ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு எண்ணம் இருந்துச்சு. தாவீது அநேக முறை தோத்து போனவங்க. அவங்க அப்பா அம்மாவை நம்பினான். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் இல்லை, நான் தான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு கூட்டு என்ன பண்ணாது
ஆசீர்வதிச்சார். சாமுவேலை கூட்டி என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சு கொஞ்ச நாள் தேவன் பின்னாடி ஓடினான். திருப்பி சவுலுக்கு மருமகனாய் வருகிற வாய்ப்பு வந்தோடனே சவுலை உயர்த்த ஆரம்பிச்சிட்டான். சவுல் என்ன பண்றான்? துரத்தி அடிக்கிறான். துரத்தி அடிக்கும் போது தான் என்ன பண்றான்? ஓடுறான். பெலிஸ்தர்கிட்ட போறான். பெலிஸ்தர்கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் காக்கா பிடிச்ச ஆள் தான் யாரு? தாவீது. ஆனா ஒரு வாட்டியும் அவன் மேல அவன் தலையில தேவனாகிய கர்த்தர் கொட்டும் போது அப்பான்னு போய் அவரோட சமூகத்துல உட்கார்ற ஒரு மனுஷன். அதான் புரிஞ்சுக்கணும். 4-5 வாசிக்கும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். மகிமைனா வேற எதுவும் இல்லைங்க, பரிசுத்தம். அந்த ஆவி வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும். தாவீதோட வாழ்க்கை எப்படி மகிமையா இருந்ததோ அது போல இங்க அமர்ந்திருக்கிற என்னோட வாழ்க்கையும் சரி, உங்களோட வாழ்க்கையும் சரி, நிச்சயமா என்ன பண்ணும்? இருக்கும். தாவீதோட அம்மா தான் தாவீது இப்படி இருந்ததுக்கான காரணம். அம்மான்ற ஒரு வேர்டு இட்ஸ் நாட் நார்மல். ஆண்டவர் உங்களை அதிகமா நம்புறாரு. ஆணை விட பெண்ணை என்ன பண்றாரு? அதிகமா நம்புறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, சரீர பலன் உடையவர்கள் யாரு? ஆண்கள். அவங்களை கர்ப்பம் தரிக்கிற காரியத்தை அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். பெண்கள் இருதயத்துல பலவான்கள். புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து பெண்கள் வீக்கு அப்படி இப்படின்னு வசனங்கள் இருந்தாலும் ஒரு பிள்ளையை சீரமைக்கக்கூடிய அனைத்து காரியமும் யாருக்கிட்ட இருக்குன்னா பெண் கிட்ட இருக்கு. படிங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நல்லா கவனிங்க. சபையே இல்லை, ஆலயமே இல்லை. ஆனா ஆலயத்து மேல அவ்வளவு தரிசனம். அவருக்கு நல்லா தெரியும் ஆலயன்றது யாரு? நான் தான். எனக்குள்ளதான் யாருக்குறா? புதிய ஏற்பாட்டுல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க? நம்ம தான் சபை, நம்ம தான். பழைய ஏற்பாட்டிலேயே வெளிச்சத்தை உடைய ஒரு மனுஷன் யாரு? தாவீதுக்கு தனக்கு தேவையான ஒரே ஒரு இடம், தனிப்பட்ட ஒரு இடம். ஒரு குகையா இருக்கலாம், ஒரு இருண்ட இடமா இருக்கலாம். அமர்ந்துரும், ஜெபிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இங்க சபையில எப்படி கண்ணீரோடு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, உங்க வீட்டுல உங்க கணவன் உங்க பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போன பிறகு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். யூ ஆர் தி பேக் போன் ஆஃப் யுவர் ஹோம். உங்க குடும்பத்தோடைய முதுகெலும்பு யாரு? நீங்க தான். நம்மளுடைய கவனம் எல்லாம் சாம்பார் மேலேயும் ரசத்து மேலேயும் இருந்துச்சுன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை ரசமாயிடும். என்ன ஆயிடும்? ரசமாயிடும். படிங்கம்மா 5 வருஷம். தீர்க்க நாளில் அவன் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கண்மலை மேல என்ன பண்ணுவாரோ உயர்த்துவாங்க. பரிசுத்த ஆவியானோட பலன் உங்களுக்குள்ள இருக்குன்னா தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கண்மலைக்கு மேல என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு ஆள் பரிசுத்த ஆவி.